இப்ப நம்ம தூங்காம இருக்கிறது நம்மளோட பிசினஸுக்கு பயங்கர growth கொடுக்கும். ஓகே சார். இந்த இடத்துல பிரெயின் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அவ்வளவு தப்புகள் நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அவ்வளவு தப்புகள் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அதனால இருக்கும். பட் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த கலங்கின நீர் தெளியறதுக்காக. ஓகேங்களா? இப்போ ஒரு கலக்கம் வருது தெரியுமா? இது நம்ம ஒன் பை ஒன்னா தெளிச்சுக்கிட்டே வருவோம். ஓகேங்களா? எங்க எப்படி கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்றது, எப்படி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றது. நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னோட ஸ்டைல் ஆஃப் கோச்சிங் என்னன்னா ஜீரோ காஸ்ட் திங்கிங். நான் என்ன பண்றேனோ அதை நீங்க அப்படியே காப்பி பண்ணாலே போதும், ஃபீல் பண்ணாலே போதும். வந்து 1 இயர் டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும் ஒரு சேல்ஸை எப்படி க்ளோஸ் பண்றது, இல்ல லைவா பல ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபாலோ அப் எப்படி பண்றது. அப்போ இங்க என்னன்னா பணமே இல்லாம நம்ம பணம் பண்றது எப்படி படிக்கலாம். எஸ், நமக்கு ஒரு பெரிய விஷன் வேணும்னு பார்த்தோம்ல, ஒரு பெரிய விஷன் வேணும். அந்த விஷன் வந்து டிராவல் பண்றது ஒரு பினான்சியல் வெஹிக்கிள். அந்த பினான்சியல் வெஹிக்கிள் தான் நம்மளோட பிசினஸ். இது வந்து நம்மளோட பிசினஸ்ங்கிறது ஒரு பினான்சியல் வெஹிக்கிள், பணம் பண்ணி தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இந்த ஒர்க் ஷாப்ல வண்டி வரட்டும், உங்க பிசினஸ்ங்கிற வண்டி இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளாடி வரட்டும். எஸ், வந்து எல்லா டயரையும். அப்ப என்ன பார்த்தோம், 4 டயர். ஒரு பிசினஸ்ல 4 டயர் இருக்குன்னு பார்த்தோம் இல்ல, 4 டயர். இந்த பிசினஸ்ங்கிறது என்னது, பினான்சியல் வெஹிக்கிள், பணம் பண்ணி தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அவ்வளவுதான். ரொம்ப எமோஷனல்லாம் வேண்டாம், அது பணம் பண்ணி தரணும். பிசினஸ்னா எப்படி, நமக்கு பணம் பண்ணி தரணும், ப்ராஃபிட் பண்ணி தரணும், கேஷ் பண்ணி தரணும். சேல்ஸ் இல்ல, சேல்ஸ் கிடையாது ப்ராஃபிட், ப்ராஃபிட் கிடையாது கேஷ். 4 டயர்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டயர் பீப்புள். பீப்புள்னா எப்படி, நமக்கு நல்ல எம்ப்ளாயிஸ் எப்படி கொண்டு வர்றது, நல்ல ப்ரொடக்டிவிட்டி எப்படி கூட்டுறது, நல்ல கஸ்டமரை எப்படி கொண்டு வர்றது. பீப்புள் படிக்கலாம். பீப்புள் எப்படிப்பட்ட பீப்புளை, பிரீமியம் பீப்புளை எப்படி கொண்டு வர வைக்கிறது உங்க பிசினஸ்ல. பீப்புள். ஒரு பிசினஸ் ரன் ஆகணும்னா யார் வேணும், கஸ்டமர் வேணும், எம்ப்ளாயிஸ் வேணும். அவங்க யாரு, பீப்புள். நம்பர் 1 4 டயர்ல. ரெண்டாவது டயர் என்ன, ரெண்டாவது டயர் டெக்னாலஜி. டெக்னாலஜி. டெக்னாலஜி நம்மளோட பிசினஸ ஃபாஸ்டா க்ரோ பண்ண வைக்கக்கூடிய டெக்னாலஜியா இருக்கணும். அது ஒரு சாஃப்ட்வேரா இருக்கட்டும், சிஆர்எம் இருக்கட்டும், நியூ டெக்னாலஜி என்னென்ன இருக்கோ அதை எப்படி ஈஸியா அடாப்ட் பண்றது. இப்ப ஏஐ வந்ததுல இருந்து எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. ஒரு போஸ்டர் 1 மினிட்ல ரெடி பண்ணிடலாம், ஒரு வீடியோ 1 செகண்ட்ல ரெடி பண்ணிடலாம். எல்லாமே படிக்க போறோம். ஏஐ எப்படி யூட்டிலைஸ் பண்றது படிக்க போறோம். இப்ப எனக்கு 80% ஆஃப் ஒர்க் என்னோட ஏஐ தான் பண்ணுது. அட்டண்டன்ஸ்ல இருந்து, என்னோட கேஷ் ஃப்ளோல இருந்து எல்லா டேட்டாவும் என்னோட ஏஐக்கு கொடுத்தா போதும், அது ஒரு கிரைட்டீரியா கொண்டு வருது. என்னோட ஆட் ரன்னிங் ஏஐ பண்ணுது. உங்களை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க எந்த மாதிரி போர்ட்போலியோல இருக்கீங்கன்னு அவதாரம் யார் செக் பண்றது தெரியுமா, என்னோட ஏஐ செக் பண்ணுது. அப்போ டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றது, விசிபிலிட்டியை கூட்டணும்னா என்ன வேணும், சோசியல் மீடியால நீங்க வரணும், படிக்க போறோம். எப்படிப்பட்ட கண்டென்ட் போடுறது, எப்படி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்றது, எப்படி கஸ்டமர் அட்ராக்ட் பண்றது. எல்லாருக்கும் இங்க இருக்க எல்லாருமே சோசியல் மீடியால பக்காவா செட் ஆக போறீங்க. ஓகே ஓகே, எனக்கு இந்த இடத்துலதான் பிரச்சனை இருக்கு, இந்த டயர்ல தான் பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க ஒர்க் ஷாப்ல கொண்டு விடும்போது உங்க வண்டியில எந்த டயர் பிரச்சனையா இருக்குன்னு முதல்ல தெரியணும். பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுங்க, 4 அட் அ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் அந்த ப்ராப்ளம். உங்க பிசினஸ்ல மேஜர் ப்ராப்ளம் என்னதோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, நான் எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாபிக் எல்லாத்துக்குமே, இப்ப நான் வந்து பீப்புளை பத்தி எடுத்தாலும் இங்க கனெக்ட் ஆகும், நான் மணியை பத்தி எடுத்தாலும் இங்க கனெக்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த டாபிக் அப்படிதான் நான் டிசைன் பண்ணிருப்பேன். அதனாலதான் என்னோட டாபிக், நீங்க என்ன சர்வீஸா இருக்கட்டும், என்ன பிசினஸா இருக்கட்டும், நீங்க ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், நீங்க மேனுபேக்சரரா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு ஹெல்த் கேர் பிசினஸா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு பொட்டிக்கு வச்சிருக்கதா இருக்கலாம், நீங்க ஒரு ரீட்டைலா இருக்கலாம், நீங்க ஒரு B2Bயா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே பெருமை ஏன் தெரியுமா, ஏன்னா நான் எல்லா பிசினஸுமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். B2B, B2C, ஆன்லைன், பிரான்சைசி பிசினஸ், கோச் பிசினஸ், எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு எக்ஸாம்பிள் பண்றேன். நான் படிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதே அப்படிதான் இருக்கும். இது எல்லா பிசினஸ்க்கும் சூட் ஆகுது. ஆனா எக்ஸாம்பிள் சொல்லும் போது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும். ஆனா ஒவ்வொரு டைமும் ஒரு எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணிட்டே வருவேன். ஓகே, அப்போ 4 டயர்ல எங்க பிரச்சனை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதோட மெயின் பிரச்சனையான மணியை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். கரெக்டா? அடுத்தது என்ன பார்த்தோம், செகண்ட் டாபிக் என்ன பார்த்தோம், அதுல மேக்கிங் மணி, கீப்பிங் மணி. எஸ்,
ரெண்டுமே டிஃபரெண்ட் ஸ்கில் இல்ல. மேக்கிங் மணி ஒரு ஸ்கில்லு, கீப்பிங் மணி ஒரு ஸ்கில். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, மேக்கிங் பண்ணவனுக்கு கீப் பண்ண தெரியாது. அவன் ஒரு ஓட்ட கையனா தான் இருப்பான். நானும் உங்களை மாதிரி நானும் ஒருத்தன். அதுக்கு நான் என்ன பண்ணுனேன், எப்படி நான் மாத்தினேன், அதை தான் உங்களுக்கு படிச்சு கொடுக்க போறேன். ஓகே, மேக்கிங் மணி அண்ட் கீப்பிங் மணி இஸ் டூ டிஃபரெண்ட் ஸ்கில். அது ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்கில், புரிஞ்சுக்கங்க. இது ரெண்டுமே சரி சமமா இருந்தாதான் நம்மளால மில்லினியர் ஆக முடியும். அடுத்த லெவல் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு ஸ்கில் வேணும். இதை பேலன்ஸ் பண்ண தெரியணும். மேக்கிங் மணியும் தெரியணும். நான் எப்ப என்னோட லைஃப்ல சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப கீப்பிங் ஸ்கில்ல படிச்சேனோ அப்பதான் சேஞ்ச் ஆனேன். மேக்கிங் எனக்கு சூப்பரா தெரியும், நான் சேல்ஸ் சூப்பரா பண்ணுவேன். ஆனா கீப் பண்ண இருக்காது, கையில ஒண்ணுமே இருக்காது லாஸ்ட்ல. அப்ப இந்த ஸ்கில்ல படிச்சேன். கீப்பிங் ஸ்கில் வந்து டிஃபரெண்ட், இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். மேக்கிங் மணி ஒரு ஸ்கில்னா கீப்பிங் மணி ஒரு ஸ்கில். மேக்கிங் மணில என்ன, ஹை டிக்கெட் க்ளோசிங் ஸ்கில். மல்டிப்ளை மணி அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்கில். ஓகேங்களா, பணத்தை வச்சு பணம் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் படிக்கலாம். சோ இதுக்கு நமக்கு டிஃபென்சிவ் பீப்புள் நம்ம பிசினஸ்க்குள்ளாடி இருக்கணும். நான் பர்சனலா என்னோட பிசினஸ்க்குள்ளாடி யார ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் தெரியுமா? சாருன்னு கூப்பிடக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா? என்னோட அக்கௌண்டன்ட் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் நான் சாருன்னு கூப்பிடுவேன். எனக்கும் அவருக்கு பயங்கர கான்ஃபிளிக்ட் வரும், ஆர்குமெண்ட் வரும். ஆனா அவர் வார்த்தையை நான் வந்து மதிப்பேன். டிஃபென்சிவ் பர்சன் நமக்கு எப்பவுமே வேணும். டிஃபென்சிவ், உங்க பிசினஸ் முன்னாடி டிஃபென்சிவ் ஆள் கண்டிப்பா வேணும். அஃபென்ஸ் நமக்கு பண்ண தெரியும், ஆனா டிஃபென்ஸ் வேணும். கேஷ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேணுங்கிற வெப்பனை வச்சு அடிக்கலாம் இல்ல. வெப்பன் லிவரேஜ், கேஷ் இஸ் எ லிவரேஜ். கேஷ் இருந்துச்சுன்னா நமக்கு லிவரேஜ், பல விஷயங்களே பண்ண ஆரம்பிக்கலாம். லிவரேஜ், கேஷ் இஸ் எ கிங். எப்பவுமே கேஷ் தான் பிசினஸ்ல ராஜா, மீதி எல்லாமே சும்மா. கேஷ் தான் கிங். ஒரு மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்குது ப்ராஃபிட்? உங்களோட ப்ரொடக்டிவிட்டியோட ROT எவ்வளவு ரொம்ப முக்கியம். ரூல்ஸ், 4 ரூல்ஸ் நம்ம பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ணி ஆகணும். இது நீங்க அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாம இருந்தாலும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இது வலிக்கும். அப்ப அதுல என்ன பார்த்தோம்? Bigger is Bigger not is better. not better. Bigger is not better. Better is better. Better is a Better better. is better. Bigger office, bigger employee, bigger transaction, bigger revenue, bigger profit. எல்லாம் பிக் 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 பிக். எப்பவுமே என்ன ஆகும்? ஒரு அடிக்ஷன். இட்ஸ் ஈகோ. பிக்ங்கிறது என்னது? ஈகோ. நம்ம யாருக்கோ ரிவெஞ்ச் காட்டுறதுக்காக தான் என்ன பண்ணோம்? பெரிய ஆபீஸ் எடுத்தோம் இல்ல. கரெக்ட் தானே? உங்களோட ஈகோக்கு தீனி போடுறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? ஈகோ, ரிவெஞ்ச். யாருக்காக? உங்க பிரெயின் ஒரு ஈகோ உங்களுக்கு காட்டுச்சு, பெருசு. பிக் 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 பிக். பெட்டரை மறந்துட்டீங்க. பிக்கர் ஆக ஆக என்ன ஆகும்? பெட்டர் மறைஞ்சிரும். அப்ப பெட்டர்ல இருந்தா பிக்கர் போகணும். முதல்ல நம்ம பெட்டர் ஆயிட்டு தான் பிக்கர் போகணும். பிக்கர் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஆனா பெட்டர் உங்களை பிக்கர் ஆக்கும் சொல்ல வரேன். அப்போ விட்த்ல முக்கியம், டெப்த் தான் முக்கியம். இப்படி 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 இல்ல முக்கியம், இப்படி இப்படி கொண்டு போகணும் நமக்கு. பெட்டர் 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 பெட்டர். கோயம்புத்தூர். எஸ், முத்து கோயம்புத்தூர். ராமநாதன் சார் கூட்டிட்டு வந்தாரு இல்ல. பெட்டர் பெட்டர். நெல்லை ராஜன் சார். எஸ், பெட்டர். யோசிச்சு பாருங்க. நான் மார்க்கெட்டிங்ல இருந்து கொண்டு வரதை விட என்ன பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கஸ்டமர் கொண்டு வரது பெட்டரா இருக்குங்க. புரியுதா உங்களுக்கு? பெட்டர் எப்படி படிக்கலாம்? நவீன்குமார் ராமநாதன் கொண்டு வந்தது சார். எஸ் எஸ், நவீன்குமார். எஸ், நிறைய பேர் பாத்தீங்களா? நெல்லைராஜன் என்ன கூப்பிட்டாரு? எஸ் எஸ், நெல்லைராஜன் சார். பாத்தீங்களா? ரெஃபரல் மார்க்கெட்டிங் பவர் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? பெட்டர் கஸ்டமர் உங்களுக்கு பிக்கர் கஸ்டமரை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. லைவ் எக்ஸாம்பிள் இதெல்லாம். அப்போ நான் எங்க என்னோட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுவேன், என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவேன்? என்னோட கண்டென்ட்ல என்னோட வேல்யூவை பெட்டர் ஆக்குறதுக்கு, ரிசல்ட்ல பெட்டர் ஆக்குறதுக்கு. நான் பிக்கு பின்னாடி போக வேண்டாம், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பிக் ஆகிடுது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர கண்டென்ட்? புரியுதா?
நான் பெருசாக்கணும், இங்க நான் 10,000 பேர் கொண்டு வரலாங்க. நான் என்னோட ஆட் ஸ்பெண்ட் பண்ற இன்க்ரீஸ் பண்ணியாச்சுன்னா நான் 10,000 பேர் கொண்டு வரலாம். இதுல அப்படியே 10,000னா 2,000 பேர் மாறும். இந்த 2,000 பேர் 100 பேரா மாறும். இந்த 100 பேர் 200 பேரா மாறும். இந்த 200 பேர் 100 பேரா மாறும். ஆனா நான் அதை பண்ணல. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே எனக்கு லாபம் தானே. இது எப்படி பண்ணாலும் எனக்கு கேஷ் தானே. ஆனா நான் என்ன பண்ணேன், பிக்கர் இஸ் நாட் பெட்டர், பெட்டர் இஸ் பெட்டர். ஃபில்டர் பண்ணி எடுப்பேன் நான். ஏன்னா ஒரு பிசினஸ் மேனும் ஒரு ஜெம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க மேபி சிலர் ஜெம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இவ்வளவு நாள் அதை யூஸ் பண்ணாம இருந்திருப்பீங்க. உங்களை கரும்பு மிஷின்ல போட்டு கரும்பு சாறு மாதிரி நான் புழிஞ்சு உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பேன். பல ஆங்கிள், நீங்க நினைக்காத ஆங்கிள் இருந்து உங்களோட சுத்தி உங்களோட என்டையர் ஸ்டைல் மாறும். இங்க வந்ததுக்கு பிறகு எவ்வளவு பேரு அவங்க பழைய சர்க்கிளை மாத்தி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல, இப்போ உங்களோட பழைய சர்க்கிள் எல்லாமே காணாம போயிடுச்சு. மில்லினியர் சைக்கிள் நிறைய படிச்ச மாதிரி இருக்கும். ஒரு விஷயம், இதெல்லாம் சாதாரண பேசிக்கான விஷயம் தான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. பட் இதுல என்ன தேவைப்படுதோ அது மட்டும் எடுங்க. எல்லாத்தையும் படிக்கணும்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா நீங்க கோச் ஆக போறது இல்லை. யாருக்காவது கோச் ஆகணும்னு ஆசை இருந்தா இதெல்லாம் படிச்சுக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுல இருந்து ஒரு 2 விஷயம் மட்டும் நீங்க எடுத்து அதை எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு இதை லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஒரு ஆளுக்கு சேலரி எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு மாசம் சேலரி எவ்வளவு கொடுப்பீங்க ஒரு எம்ப்ளாய்க்கு? மினிமம் 15,000 கொடுக்கணுமா? 20,000 இருந்து 70,000 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுத்து அதுல இருந்து ப்ரொடக்டிவிட்டி உங்களால பண்ண முடியுதா? 20,000 ரூபாய்க்கு எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறீங்க? 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு ப்ரொடக்டிவிட்டி எடுக்கணும். மினிமம் நான் சொல்றது மினிமம் 2 லட்சம் ரூபாய் எடுத்தாதான் 10% ப்ராஃபிட். மினிமம் 10% ப்ராஃபிட் இருக்கவே வந்தாதான் 20,000 ரூபாய். அப்போ ஒரே ஒரு சிங்கிள் விஷயம் தான், ஒரு எம்ப்ளாய்க்கு நீங்க பே பண்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இங்க போட்டுருங்க. சிம்பிள் லாஜிக். இது உங்களோட எம்ப்ளாயிஸோட ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்ல, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்ல, உங்களோட பிசினஸோட ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொன்னு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்ப படிக்கிற எந்த ஸ்கில்லுமே உங்க கையில இருந்து எடுத்துட்டு போக முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். நான் இப்ப நீங்க ஒரு டிரைவிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு, உங்க கையில இருந்து எடுக்க முடியுமா? முடியாது. ஸ்விம்மிங்கிற ஒரு ஸ்கில் இருக்கு, உங்க கையில இருந்து எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் பிசினஸ் ஸ்கில்லும் உங்க கையில இருந்து எடுக்க முடியாது. இது ஒரு அசெட். நீங்க இப்ப வாங்க போறது என்னது? அசெட். இந்த அசெட்டை வச்சு நீங்க மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க ஜெனரேஷனுக்கு இதை நீங்க சொல்லிக் கொடுக்கலாம், உங்க எம்ப்ளாய்க்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம். இட்ஸ் அசெட் பில்டிங். யார் பெஸ்ட் பிசினஸ் மேன் என்கிட்ட கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட் இன் அவர் செல்ஃப். அது ஹெல்த் ஆனாலும் சரி, வெல்த் ஆனாலும் சரி, முதல்ல நமக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே? ஸோ ஓகே 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 எஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னைக்கு பே பண்றவங்களுக்கு, இன்னைக்கு பேமெண்ட் முடிக்கிறவங்களுக்கு நிதின், நம்மளோட லாஸ்ட் ரெக்கார்டிங் செஷனை அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அசஸ கொடுத்துருங்க. உங்களுக்கு ரெஃபரல் சீக்ரெட் எப்படி வாங்குறது, இப்ப ரெஃபரல் மூலமா எப்படி வாங்குறது, அப்புறம் அப்ஜெக்ஷன் ஹேண்டிலிங், அதுக்கப்புறம் விவிட் விஷன், அப்படி ஒரு 4-5 கிளாஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு மோர் தேன் ஒரு 20 கிளாஸஸ் இருக்கும். அந்த 20 கிளாஸஸ் ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. ஓகே? ஃப்ரீ. இன்னைக்கு உட்காந்து சண்டே உட்காந்து பாருங்க எல்லாத்தையும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு நிறைய இன்சைட் கிடைக்கும் அதுக்குள்ளாடி இருந்து. ஓகே நிதின், இது என்னதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஓகே? எல்லாம் ரெக்கார்டு இருந்தா ரெக்கார்டா ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வாட்டி பேமெண்ட் பண்ணாங்களா அவங்களுக்கான என்னோட கிஃப்ட். ஏன்னா நிறைய பேர் நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்கிட்ட வந்திருக்காங்கன்னா, நான் கண்டிப்பா அதுக்கு திரும்ப உடனே கொடுத்தாகணும். இமீடியட்டா கொடுத்தாகணும், உடனே பண்ணிடுங்க. ஓகே? எஸ். அடுத்தது ரூல் நம்பர் 2. ரொம்ப கவனமா கேட்டுங்க. ரூல் நம்பர் 2. எஸ் கான்சென்ட்ரேஷன். இங்க எந்த வேலை பார்த்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு இங்க பாருங்க கவனமா. டோன்ட் grow your business with debit. ஓகே? கடன் வாங்கி பிசினஸ் grow பண்ணக்கூடாது. இங்க இருக்கிற
90% மேல இருக்கிற பீப்புள் கடன் வாங்கி தான் உங்க பிசினஸ grow பண்ணீங்க. உண்மையா எத்தனை பேர் கடன் வாங்கி grow ஆயிருக்கு? இப்போ ஓடி இருக்கு. ஓடி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ் 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 எஸ். இது கண்டிப்பா ஓடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஏன்னு நம்ம டெப்தா போக போறோம். ஓகே, உங்களுக்கு கடன் இருக்குன்னா, கடன் இருக்கவங்க டெபிட், do not grow business with debit. ஏன்னா நான் சொன்ன மாதிரி, நேத்துக்கு சொன்ன மாதிரி, அதுவும் என் கிளாஸ்ல எல்லாம் உட்காந்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல 500 1000 ஐடியாக்கு மேலேயும் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? பல விஷயங்கள் வரும் பிரெயினுக்கு. அதனால இந்த கிளாஸ் இமீடியட்டா எடுக்கிறேன். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். கொஞ்ச நாள் பிரெயின் டல்லா இருந்துச்சு. ஒரு புரியுதா உங்களுக்கு? அந்த வரட்டும் போனா போது, பழைய ஒலி கேஸ்ல இருந்தீங்க. இப்ப திடீர்னு இந்த 25 வயசான மாதிரி துள்ளி குதிச்சு எழும்பி பிரெயின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு டக்குன்னு. அப்ப என்ன ஆகும்? எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறி வரும். காம் டவுன். ஓகே, ஒரு 3 மாசத்துக்கு புதுசா எந்த விஷயமும் பண்ணாதீங்க. இருக்க விஷயத்த பெட்டரா பண்ணுவோம். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. படிச்சு நிதானமா பண்ணுங்க. ஓகே ஓகே. ஏன்னா நான் இமீடியட்டா இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான காரணம் அது ஒரு ரீசன். ஏன்னா உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆக தொடங்கிடுச்சு. இப்ப நீங்க 22 வயசுல எப்படி இருந்தீங்களோ அந்த வெறி ரஜினிகாந்த் மாதிரி ஆயிட்டீங்கல்ல. அவர் ஏன் துள்ளி குதிக்கிறான்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்க பிரெயின் ஆக்டிவேட் ஆக தொடங்கிடுச்சு. இப்போ உங்க எம்ப்ளாயை விட நீங்க பயங்கர ஆக்டிவா இருக்கிறீங்க. சின்ன பையனோட நீங்க இப்ப பயங்கர ஆக்டிவா இருக்கிறீங்க. பவர். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பர்ட் எல்லாம் உங்க பிரெயினுக்கு வந்து அடிக்குது. அப்படியே டக்குன்னு. இந்த டைம் தான் நம்ம பிரெயினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். டெய்லி மார்னிங் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அது குட் ஐடியாவா இல்ல பேட் ஐடியாவா தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்ல. இது குட்டா பேடான்னு தெரியாது. 99% அது ஒரு பேட் ஐடியாவா தான் இருக்கும். 99%. 1% லக்கில அது கிளிக் ஆகலாம். மேபி கோப்பு தான், தெரியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இது குட் ஐடியாவா அப்படின்னு சொல்லி புதுசா போய் அதை போய் இறங்குறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் கேள்வி கேட்க வேண்டியது. அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் டூல் இருக்கு. அந்த டூலை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதனால சாடி போய் குட் ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இறங்கிடாதீங்க. முதல்ல நம்ம பிசினஸ்ல ரிவர்வ் பண்ணிக்கிட்டு தான் இதுல இருக்கிற 3 மாசத்துக்கு யாரும் கை வைக்க கூடாது. ஓகே, ரிவர்வ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்தது போகணும். ஓகேங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் பிரெயின் ட்ரிகர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ரிவர்வ் பண்ணும். ஓகே, பிசினஸ ரிவர்வ் பண்ணி எடுப்போம். மேக்சிமம் ப்ராஃபிட்டை எடுத்துட்டு நீங்க அங்க இருந்து பண்ணிக்கங்க. இனிமேல் எம்பவர் கிளப்ல சர்ப்ளஸ் அமௌண்ட வச்சு மட்டும்தான் உங்க பிசினஸ் நீங்க க்ரோ பண்ண வைக்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ப்ராஃபிட் வச்சு இல்ல, ப்ராஃபிட்ட வச்சு கிடையாது, சர்ப்ளஸ் ப்ராஃபிட் வைக்கணும், எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். இனிமேல் நீங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ட ஜெனரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா கேஷ் சர்ப்ளஸா இருக்கணும். ரிசர்வ் ஃபண்ட் போக, உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் போக, உங்களோட 6 மாசம் ரன்வே போக, எல்லாம் போக எக்ஸ்ட்ரா இருந்தா மட்டும்தான் கடன் வாங்காம நீங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். இல்லைன்னா போகக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஐடியா, எவ்வளவு பெரிய இன்புட் கொடுக்கறதா இருந்தாலும் போகக்கூடாது. ஓகே, இது உங்க பிரெயினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அப்ப குட் ஐடியாவா பேட் ஐடியான்னு தெரியாது. இன்னொரு விஷயம், இது ஒரு பேட் ஐடியாவா இருந்துச்சு வச்சுக்கீங்களா, இது ஒரு பேட் ஐடியாவா இருந்துச்சு தெரியாது, பேட் ஐடியாவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் டெபிட் டு க்ரோ இருந்துச்சுன்னா, நான் வளர்றதுக்காக கடன் எடுக்கிறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சூசைடுக்கு சமம். தான் தலையிலேயே மண் அள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். ஏன்னா உங்களுக்கு கேஷ் ஃப்ளோனா என்னதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லி தரல. ஒரு பிசினஸ்ல எது இம்பார்ட்டன்ட் தெரியுமா? P&L கிடையாது, பேலன்ஸ் ஷீட் கிடையாது, கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இது என்னன்னு புரியும். இது வரைக்கும் அக்கௌண்டன்ட்டுக்கே அது எப்படின்னு தெரியாது. நிறைய அக்கௌண்டன்ட்ஸுக்கே தெரியாது. நல்ல 1 நம்பர் CAக்கு மட்டும் தான் தெரியும். அவன் சொல்லி தர மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் பொழப்பு கெட்டு போயிடும். அப்ப பேட் ஐடியா என்ன ஆகும்? உங்களை சூசைடுக்கு கொண்டு போயிடும். சார் ஜெயசீலன் சார், இந்த கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அதுக்குள்ளாடி ஒண்ணு இருக்கும் பாருங்க.
பாக்குறேன் சார். கிங்ஸ்டன் இருக்காப்லையா? எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க டைமிங்க. டைம் எவ்வளவு சார் ஆச்சுது? 7:30 தானே? ஓகே. ஏன்னா எல்லாம் 8 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. இருக்கான்னு பாருங்க. நீ கிங்ஸ்டன்ட்ட கேளுங்க. நிதின் கிங்ஸ்டன்ட்ட கேளு. அது 45 மினிட்ஸ் 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார், பண்ணிட்டேன். நேற்றுக்கு மாதிரி கட் ஆயிடக்கூடாது. எனக்கு ஒரு 8 o'clock ஆனோடனே ரிமைன் பண்ணுங்க. ஓகேங்களா? பேட் Okay. ஐடியா பிளஸ் டெபிட் டு க்ரோ அப்படின்னா சூசைட். ஏன் நம்ம வந்து கடன் வாங்குறோம் தெரியுமா? அதை நான் உங்களுக்கு அந்த ஒரு சைக்காலஜிக்கு சொல்றேன். ஏன் நினைக்கிறீங்க? மகேந்திரன் சார், எதனால நம்ம கடன் வாங்கணும்? விவேகானந்தா சார், எதனால வாங்கணும்? ஏன் வாங்குறோம் கடன்? எப்படியே சமாளிச்சிடலாம் நம்ம க்ரோ ஆகி நினைச்சிட்டு. வேற எசென்ஷியல் வளர்ச்சிக்காக. வளர்ச்சி பிக் பிக் பிக். வேற பிக் வளர்ச்சி. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. தர ரெடியா இருக்காங்க சார் நமக்கு. எஸ் எக்ஸலென்ட். ஈஸியா கிடைக்கும். பேங்க் மேனேஜர் வந்து சார் எக்ஸலென்ட் சார், எக்ஸலென்ட், உங்களுக்கு நாங்க தரோம். எப்படி பேங்க் மேனேஜர் வருவாரு வந்து, எக்ஸலென்ட் சார் நாங்க தரோம், எத்தனை கோடி, நீங்க சூப்பரா பண்றீங்க, உங்களுக்கு நாங்க தரோம்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? ஈஸியா ஒரு சைன் மட்டும் போடுங்க சார். அந்த சைன் உங்க சூசைடுக்கு நீங்க கையெழுத்து போடுற மாதிரி நினைச்சுக்கீங்க. ஒரு பேங்க்ல நீங்க போடுறது என்னன்னா, அவனுக்கு நீங்க எம்ப்ளாயா சைன் போடுறீங்க. எப்படி? இனிமேல் பேங்க்ல டாக்குமெண்ட் சைன் போடும்போது என்ன தெரியுமா? நான் உனக்கு அடிமை அப்படின்னு சைன் போடுங்க. ஓகே? நீங்க இனிமேல் யாருக்கு வேலை பார்க்க போறீங்க? உங்களுக்கு கிடையாது, பேங்குக்கு வேலை பார்க்க போறீங்க. ரொம்ப பெருமையா இங்க கொஞ்சம் பேர் கார் வச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல, ரொம்ப பெருமையா வீடு கட்டியிருக்கேன்னு சொல்ல போறீங்களே, கரெக்டா? ரொம்ப பெருமையா பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல. ஒரே ஒரு விஷயம், ஒரு 5 மாசத்துக்கு வேண்டாம், ஒரு 3 மாசத்துக்கு அந்த இஎம்ஐ மட்டும் கட்டாம இருந்து பாருங்க. அது உங்களோடதா இல்ல பேங்கோடதான் தெரியும். அது உங்களோடதா பேங்கோடதான் தெரியும். அது உங்களோடது இல்ல. முதல்ல நீங்க கடன் எடுத்து ஒரு பிசினஸ் தான் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட பிசினஸ் கிடையாது, அது பேங்கோட பிசினஸ். நீங்க யாருக்கு வேலை பாக்குறீங்க? பேங்குக்கு வேலை பாக்குறீங்க. வேலை பாருங்க, நல்ல வேலை பாருங்க. சம்பாதிச்சு யாருக்கு கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? மாசம் மாசம் பேங்குக்கு கொடுக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? கஷ்டப்பட்டு, அதுவும் நைட்டு தூங்காம அதுக்கு பின்னாடி ஓடி யாருக்கு கொண்டு போய் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க? பேங்குக்கு. எவ்வளவு ஸ்மார்ட்டா உங்களை வச்சு விளையாடுறான் பாத்தீங்களா? நீங்க ஓடி கடைசியில கொடுக்க போறது பேங்குக்கு தான். இங்க இருக்க 90% பீப்புளும் எனக்கு தெரியும், உங்க ஓடி எடுத்து வச்சுட்டு என்னைக்காவது அந்த ஓடி அடைச்சிருக்கீங்களா? யாராவது ஒருத்தங்க அப்படி அடைச்சிங்கன்னா அடுத்த ஓடி ட்ரிபிளா உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா ஓடி அடைச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஓடியே நான் எடுக்க மாட்டேன். ஓடி லெவல் வந்து ஒரு மினிமம் வந்ததுக்கு பிறகு பேங்க்ல இருந்து வந்து உட்காந்துறாங்க சார் உங்க லெவல் குறைஞ்சிருச்சு அடுத்தது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? வாங்க, எனக்கு எம்ப்ளாயா வாங்கன்னு அவன் கூப்பிடுறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்க எது பண்ணினாலும் இனிமேல் கேஷ் ரிச்சா பண்ணணும். எப்படி நான் சொல்லித்தரேன். அப்போ நீங்க யோசிக்கலாம், சரி சார் அப்போ பணம் இல்லாம எப்படி சார் நான் குரோ ஆகுறது? கரெக்டா? எத்தனை இருக்கு அப்படி? ஒரு கரெக்ட் தான், நீங்க சொல்றதெல்லாம் நியாயமா தான் தெரியுது சார். ஆனா பணம் வேணுமே சார். அவன் தானே பணம் தர. ஈஸியா இருக்கிறனாலதான் நீங்க என்ன பண்றீங்க? பேங்குக்கு லோன் எடுக்கிறீங்க. உங்களுக்கு ஈஸி, ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். அழகா அப்படியே செக்கு திரும்புது. அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு, அதுல எவ்வளவு பிடிக்கிற, அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லையே. பணம் வந்துருச்சு, பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளாடி வந்துருச்சு. வந்துட்டு அடுத்த நாள்ல இருந்து பேங்க் சார் கேட்டிட்டு இருக்கீங்க. மாசம் கஷ்டப்பட்டு, அல்லோலப்பட்டு, அடிப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு யாருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இதுல வேற பெருமை வேற, நான் ஒரு பிசினஸ் மேன். நல்லா எழுதி வச்சுக்கீங்க. யூ ஆர் நாட் ஏ பிசினஸ் மேன், யூ ஆர் ஏ எம்ப்ளாயி. நீங்க பேங்கோட எம்ப்ளாயி, பேங்குக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப ஈஸியா ஒருத்தன் தர்றனாலதான் நம்ம அதை வாங்குறோம். அப்ப ஈஸியா கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. ஈஸி கில் யூ. அப்ப இங்க என்ன நடக்குது? நீங்க கடன் எடுக்க ஆரம்பிச்சோன்னு என்ன நடக்குது? டெபிட் கில் யுவர் கேஷ் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் என்ன கில் பண்ணுது?
இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்றீங்க, 10% லாபம். எவ்வளவு ரூபா லாபம் வருது? 10 லட்சம் ரூபாய் லாபம் வருது. ஓகே, 10 லட்சம் ரூபாய் லாபம் வருது. அப்போ பேங்குக்கு கொண்டு வட்டியை கட்டுறீங்க. சப்போஸ் அந்த 1 கோடி ரூபாய் அடுத்த மாசம், 2வது மாசம், 3வது மாசம் 80 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆகுது? பேங்குக்கு கெட்ட பணம் இல்ல. திரும்ப என்ன பண்றீங்க? திரும்பியும் ஒரு லோன் எடுக்கிறீங்க. திரும்ப என்ன ஆகுது? இந்த கடன் கூடுது. திரும்ப என்ன ஆகுது? கடன் கூடுது. கடன் கூடி 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 இந்த சைக்கிள்ல இருந்து உங்களால வெளியே வர முடியாது. இத நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன். இது உங்களுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் அதனாலதான் நான் இதை சொல்றேன். ஏன்னா இந்த கடன் பிஸ்கஸ் சைக்கிளுக்குள்ளாடி நான் சிக்கியிருக்கேன். இதுல இருந்து நான் மெதுவா ஒண்ணா வெளியே வந்து இன்னைக்கு அதை வேற மாதிரி மாத்திட்டேன். சொல்லித்தரேன் எப்படின்னு. அப்போ டெபிட் கில் கேஷ் ஃப்ளோ. 2வது முக்கியமான ஒரு விஷயம், டெபிட் கில் யுவர் கிரியேட்டிவிட்டி. இல்ல, கரெக்ட் தானே? கடன் வந்துருச்சுன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் போயிடும். உண்மையா? கரெக்ட் தானே? அது வரைக்கும் கடன் இல்லாத போது கூட நம்ம நிறைய யோசிப்போம். ஆனா கடன் வந்துச்சுன்னா அந்த கடத்தை எப்படி அடைக்கிறது அப்படின்னு நம்மளோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் அடி வாங்கிடும். உண்மையா இல்லையா? எத்தனை பேர் இதை அக்செப்ட் பண்றீங்க? ஏன்னா கடன், இப்ப பணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்கு அடுத்து ஈஸி ஆயிரும். அடுத்தது நம்ம பிரெயின் யோசிக்காது, நம்ம பிரெயின் ஷட் டவுன் ஆயிரும். அப்ப இங்க மணி இல்ல ப்ராப்ளம். என்ன? மணி இல்ல ப்ராப்ளம். இங்க ப்ராப்ளம் என்ன? மணி இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். இங்க மணி இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். இங்க ப்ராப்ளம் திங்கிங் தான் ப்ராப்ளம். திங்கிங் தான் ப்ராப்ளம். மணி இஸ் நாட் ஏ ப்ராப்ளம், திங்கிங் தான் ப்ராப்ளம். எஸ், டைம் 1 செகண்ட். டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா? எஸ் ஜெயசீலன் சார். இல்ல சார், அது பண்ணிட்டு இருக்காரு. அது பண்ணா சின்ன ஒரு ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் எனக்கு சொல்லிருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலையா என்னன்னு சொல்லிருங்க டக்குன்னு. ஓகே சார், ஷூர். அவர் சின்ன ஒரு அதுல ஆப்ஷன் வரலையா, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ற ஆப்ஷன் வரலையா? அது ஓகே. ஜெயசீலன் சார் ஒரு ரீகேப் பண்ணுங்க, நான் ஜஸ்ட் செக் பண்ணிடுறேன். ஓகே இவ்வளவு நேரம் இப்போ எடுத்தது. ஓகே சார், அதுல ஹோஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு வருது சார், நிதின் சார். இது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சார். ஆக்சுவலி என்னன்னா, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. 30 ஆல்ரெடி டைம்ல பாருங்க சார், 8:53 வரைக்கும் இருக்கு. எக்ஸ்டெண்டட் பை 30 மினிட்ஸ் காட்டுது சார். அத நீங்க கிளிக் பண்ணிருங்க சார். ஜெயசீலன் சார் நீங்களே கிளிக் பண்ணிருங்க சார். ஆல்ரெடி எக்ஸ்டெண்டட் காட்டுதா? ஓகே. அப்ப எத்தனை மணி வரைக்கும் வருது? 8:30 சார் 8:53 வரைக்கும், 6 மணில இருந்து 8:53 வரைக்கும். ஓகே, 8:45 எனக்கு ஞாபகப்படுத்திருங்க. ஓகே சார். ஓகே, சோ டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம். எஸ் எஸ், வாங்க திரும்ப வராங்க. முக்கியமான சப்ஜெக்ட் வரும். ஓகே, ஸோ கட் ஆயிடக்கூடாது. மியூட் போட்டுங்க. மியூட். அப்போ டெபிட், டூ நாட் க்ரோ பிசினஸ் வித் யுவர் டெபிட். அப்போ மணி ஈஸியா கிடைக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அந்த டெபிட்டுக்கு பின்னாடி போறோம். அப்போ இங்க மணி இஸ் நாட் ஏ ப்ராப்ளம், திங்கிங் தான் ப்ராப்ளம். ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களோட பிரெயினுக்கு நீங்க இந்த பணம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ்ல வரும்போது உங்களுக்கு கடன் தரல இல்ல, ஆனா நீங்க கடன் வாங்காம தான் க்ரோ ஆனீங்க ஆக்சுவலா. அப்போ இருந்த பிரெயின் இப்ப இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல. அப்ப கடன் வாங்காம எப்படியோ உங்களுக்கு அதுக்குள்ளாடி வின் அதுக்கு வந்துட்டீங்க. அப்பதான் பேங்காரன் வந்து என்ன பண்ணா, வாடா நான் ஒரு கையெழுத்து போட்டு உங்களை எம்ப்ளாயா மாத்தினேன். அன்னையில இருந்து வெளியே வர முடியல. டெபிட் இது கொஞ்சம் பெயினா தான் இருக்கும், பட் பரவாயில்ல. இது புரிய வைக்கணும், வேற வழி கிடையாது எனக்கு. சாரி, சொல்றதுல எனக்கு தெரியுது. எனக்கு சூப்பர் சார். இது வந்து ஒவ்வொரு தெரிஞ்சுக்க வேண்டியது சார். எஸ், எனக்கு இதை சொல்ல வர வழி கிடையாது. பட் எனக்கு, ஏன்னா நான் இதை அனுபவிச்சிருக்கேன், நீங்க அனுபவிக்க கூடாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். கடன் வாங்கி பேங்குக்கு பின்னாடி நம்ம போக கூடாது இனிமேல். சார், ஒரு ரெக்வெஸ்ட். நான் அடுத்த மாதம் தான் வந்து லோன் அப்ளை பண்ணலாம்னு ப்ராசஸ்ல இருந்தேன் சார். பண்ணாதீங்க. ஓகே சார். சார், கவர்மெண்ட்ல வந்து மோடி கவர்மெண்ட்ல வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு எல்லாம் லோன் கொடுக்குறாங்க பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு, சிறு தொழில் பண்றவங்களுக்குன்னு சொல்றாங்களா சார்? அதுவும் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. அதுவும் வேண்டாம் இல்லையா சார்?
எதுவுமே வேண்டாம், கடனே இல்லாம பண்ணலாங்க. நான் சொல்லித்தரேன், நீங்க கிளாஸுக்கு வாங்க, நான் சொல்லித்தரேன். ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? அதான் சொன்னேன்ல, பணம் வேண்டாம். எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பணம் இல்லாம பணம் பண்ண தெரிஞ்சவன் தான் பிசினஸ் மேன். எப்படி எழுதிங்க? பணம் இல்லாம பணம் பண்ண தெரியணும், தட்ஸ் அ பிசினஸ் மேன். பணம் இருக்கக்கூடாது. பணம் ஜீரோல இருந்து ஒருத்தன் அடிக்கிறான் தெரியுமா, அவன் தான் ரியல் பிசினஸ் மேன். ரியல் பிசினஸ் மேன் யாரு தெரியுமா? தட் ஹீரோ. பிசினஸ் மேன்ல ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா, பணம் இல்லாம பணம் பண்ண தெரியணும். பணம் இருக்கக்கூடாது, ஆனா பணம் பண்ண தெரியணும். ரியல் பிசினஸ் மேன். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஜீரோ காஸ்ட் திங்கிங். என்னோட ஃபார்முலா என்ன? ஜீரோ காஸ்ட் திங்கிங். ஜீரோ காஸ்ட் திங்கிங்ல எப்படி பணம் பண்றது? நான் வந்து ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசுல சேல்ஸ்ல நம்ம வந்து யாரு? அப்பன்சிவ். அடிக்கிற பால் எல்லாம் சும்மா சும்மா அப்படி அடிப்பேன். பால் டோனி மாதிரி தான், 6 தான் அப்பெல்லாம். ஏன்னா சேல்ஸ்ல இருந்து வந்திருக்கேன் நான். இந்த டிஃபென்ஸ்னு ஒன்னே எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணேன்? ரெவென்யூ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாம் அடின்னு போட்டு அடிக்கிறேன். மார்க்கெட்டே கொலாப்ஸ் பண்ணிட்டேன் நான் அந்த டைம். வந்துட்டு புதுசா பிசினஸ் பண்ண வரேன். அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது, அந்த ஏஜ்ல பவரா இருக்கிறேன். அப்படியே வந்து மார்க்கெட்டை அட்டின்னு போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி காம்படிட்டர் எல்லாம் அழிச்சுட்டேன். சேல்ஸ் கண்ணா பின்னா. 1.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா சேல்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. 2 இயர்ஸ்ல, 1.5 வருஷத்துல 47 லட்சம் ரூபாய் கடன். 47 லட்சம் ரூபாய் கடன். ப்ரெஷர் ஆரம்பிச்சது. பர்ச்சேஸ்ல இருந்து போன் பண்ண ஆரம்பிச்சாங்க. திரும்பியும் கடன் வாங்குறேன். எங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ எல்லா இடத்துல இருந்து கடன் வாங்கி இந்த கடத்தை அடைக்கிறேன். ரோலிங்லயே ஓடுது. ஆனா சேல்ஸ் இருக்கு. ஆனா என்ன ஆகுது? கடனை அடைக்க முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போனை அட்டன் பண்றதே ஒரு பெயின் ஆயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு வரைக்கும் என் போன் சைலண்ட்ல தான் இருக்கு. நீங்க என் போன் என்னைக்குமே ரிங் அடிக்காது, சைலண்ட்ல தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த டைம் என் பிரெயின்ல ஒரு ட்ரிகர் வந்துருச்சு. கடன்காரன் கூப்பிடுறான் அப்படின்னு ஒரு ட்ரிகர் வந்துருச்சு. அந்த ட்ரிகர்ல இருந்து நான் வந்து போனுக்கு ரிங் வைக்கிறது இல்லை, சைலண்ட்ல தான் இருக்கும் என் போன். நான் எனக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் போனை எடுத்து பார்ப்பேன், மெசேஜ் பண்ணுவேன். போனை நான் யூஸ் பண்றதே கம்மி ஆக்சுவலா பார்த்தா. அதனாலதான் நீங்க என்ன மெசேஜ் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இன்னொரு போன்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா எனக்கு தெரியாது. நான் இந்த கிளாஸ் முடிஞ்சு 1 ஹவர் இருப்பேன், அடுத்தது இந்த போனுக்கு அடுத்த 1 ஹவர் இருப்பேன். அப்புறம் என்னோட செக்ரட்டரி தான் கையில வச்சிருப்பாங்க இந்த போனை. நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட அசிஸ்டன்ட் தான் வச்சிருக்காங்க அந்த போனை. அவங்க எனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுவாங்க. ஏன்னா நான் டிஸ்ட்ராக்ஷனா இருப்பேன். ஒரு விஷயத்த பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. எனக்கு போன் டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்றது யாருக்காக? உங்களுக்காக. எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனாலதான் பேமெண்ட்டை பத்தி நான் திங்க் பண்ண மாட்டேன். எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. சேல்ஸை பத்தி நான் திங்க் பண்ண மாட்டேன், நிதின் பாத்துக்குவாப்ல. ஆபரேஷனை பத்தி நான் திங்க் பண்ண மாட்டேன், இன்னொரு டீம் பாத்துக்குவாப்ல. அதனால என் பிரெயின் உங்களுக்காக மட்டும் யோசிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எதை பத்தியும் நான் யோசிக்க கூடாது. என்கிட்ட கொண்டே வர மாட்டாங்க. எண்ட் ஆஃப் த டைம் மட்டும் தான் என்கிட்ட கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல மட்டும்தான் என்கிட்ட கொண்டு வருவாங்களே தவிர இல்லைன்னா என்கிட்ட வரவே வராது. அப்ப என்னோட போன் ஏன் அப்படி சைலண்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு போன் பண்ணாலே ஒரு படபடப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம்ல. ஒரு ஒரு டெய்லி காலையிலேயே போன் வரும். 6 மணில இருந்து அடிப்பாங்க. ஒரு 100 பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருந்தேன். கிரெடிட்டர் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும். ஏன்னா ஒரு கடத்தை அடைக்க இன்னொரு கடை வாங்க, இன்னொரு கடத்தை அடைக்க மீட்டர் வெட்டி வாங்க, அடுத்து வாங்க, வாங்கி ரோடிங் ஆகி அது 60, 70, 80 மாறிடுச்சு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். சரி, இதை எப்படி நான் வர்றது? எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஒரு டைம் சூசைட் பண்ணலாமான்னு கூட யோசிச்சேன். வேண்டாம், இதை வேண்டவே வேண்டாம், நான் எம்ப்ளாயா போயிடலாமா, பல ஆங்கிள் பிரெயின்ல ஓடுது. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு. இப்ப அதை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அந்த டைம் எனக்கு பிரெயின் ரொம்ப ட்ரிகர் ஆச்சுது. அப்பதான் அந்த கிளாஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் நடக்குது. என்னோட ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்குது. இப்ப நிறைய பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடந்திருக்கு. மைண்ட் ஷிஃப்ட் இல்ல. மைண்ட் ஷிஃப்ட்ங்கிறது என்னது? மோட்டிவேஷன். இப்போ நீங்க ஒரு 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா மோட்டிவேஷன் தான் ஆகும். ஆனா ஐடென்டிட்டி ஷிஃப்ட்ங்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ளாடி இருந்து மாறும். அப்படியே நீங்க ஒரு புது பர்சனா மாற ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு ரியல் growth வரும். அப்ப நான் ஒரு ஐடென்டிட்டி ஷிஃப்ட் எனக்கு உள்ளாடி கிரியேட் ஆகுது. நான் வந்து விவேக் பிந்திரா சாரோட கிளாஸ் அட்டன் பண்றேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்பதான், அதுக்கு முன்னாடி நான் புக்ஸ் எல்லாம் படிப்பேன், மோட்டிவேஷன் புக்ஸ், அது இது யூடியூப் நிறைய படிப்பேன். ஆனா ரியலா ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணது கிடையாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒருத்தர் கைட் பண்றாரு.
நான் இங்க இருந்து டெல்லி போறேன். டெல்லி போய் அப்ப கூட என்கிட்ட 2 லட்சம் ரூபா, அந்த டைம் ஃபீஸ் வந்து 2 lakhs rupees. அப்ப பெரிய விஷயம், ஏற்கனவே கடன் 2 lakhs rupees கொடுக்க என்கிட்ட பணமே இல்லை. ஆனா என்கிட்ட ஒருத்தர் இந்த இதை பண்ணி நீ உண்மையிலே மாறுவ அப்படின்னு சொல்லி இத நீ அப்படின்னு எனக்கு ரொம்ப இன்சைட் பண்ணாரு. என்னோட குரு என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னோட பாஸ் அவரு அப்ப பழைய பாஸ் என்ன சொன்னார்னா, நீ அதுக்கு போ, உனக்கு கரெக்டா இருக்கும், நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ற அப்படின்னு சொல்லும்போது நான் அங்க போறேன். அங்க பல பிசினஸ் ஓனர்ஸ் படிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்கள எல்லாம் நான் மீட் பண்றேன். அந்த ப்ராக்சிமிட்டி இருக்குல்ல, முதல்ல அது எனக்கு கிரியேட் ஆகுது. அதுக்குள்ளாடி இருக்கும்போது ஒரு ப்ராக்சிமிட்டி வருது, என் மைண்ட் ஷிஃப்ட் ஆகுது. பரவாயில்லையே, இவங்க பொதுவா நம்மளோட நார்த் இந்தியன் சூப்பரா பிசினஸ் பண்ணுவாங்க இல்ல, பாத்திருக்கீங்களா? நம்ம பிசினஸ் பண்ணல, அவங்க சூப்பரா பண்ணுவாங்க நார்த் இந்தியன். ஏன்னா அவங்க கத்துக்கிறாங்க டெய்லி நிறைய. அப்பதான் புரிய ஆரம்பிச்சு, ஓ பிசினஸ்ல நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அங்கதான் நான் முதல்ல எனக்கு பிரெயின்ல வருது கத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஆக்டிவேஷன் வருது. ஏன்னா 2 லட்சம் ரூபாங்கிறது அப்ப இன்னைக்கு 2 கோடி ரூபா கணக்கு. எனக்கு இப்ப கணக்குப்படி பார்த்தா 2 லட்சம் ரூபா அந்த டைம் கொடுத்தது 2 கோடி ரூபாய்க்கு ஈக்குவல் எனக்கு தெரிஞ்சு. அந்த டைம் அவ்வளவு ப்ரெஷர்ல நான் கொடுக்குறேன் அந்த பணத்தை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பிளஸ் ஜிஎஸ்டி. அப்ப வேட் இருந்துச்சு, வேட் கட்டணும் அப்படின்னு. அப்ப வேட்டுக்கு என்கிட்ட காசு இல்லை. நான் வெளியே நிக்கிறேன், விவேக் பிந்திரா சார் வர்றாரு, அப்படியே என்ன பாக்குறாரு. என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார், நான் வேட்டுக்கு உள்ள பணம் கட்டல, நான் எனக்கு அக்கௌண்ட்ல வருது, நான் வந்தவொடனே போடுறேன் அப்படின்னு. அப்போ உள்ள போன உடனே, இல்ல நீ வா கிளாஸ் அட்டன் பண்ண சொல்றேன், நான் மத்தியானம் பே பண்ணிடுறேன். ஆனா அவ்வளவு டெடிகேட்டடா அந்த 7 நாள் அந்த கிளாஸ்ல உட்காந்துருந்தேன் டெல்லியில, 7 நாள். அப்ப எனக்கு ரூம் தங்குறதுக்கு கூட ரூம் கிடையாது. ஏன்னா என்கிட்ட அவ்வளவுதான் காசு இருந்துச்சு, என் கையில 1000 ரூபாய் தான் இருந்துச்சு. நான் டெல்லியில போய் இறங்கிட்டு, பிளைட்ல இறங்கிட்டு எல்லாம் அதுக்கு தான் வச்சிருந்தேன். எங்க தங்குறதுன்னு தெரியல. அப்ப அங்கேயே ஒருத்தரை என் ஃப்ரெண்ட், அங்கேயே ஒருத்தரை ஃப்ரெண்டை பிடிச்சி, அந்த வந்தவரை ஃப்ரெண்டு பிடிச்சி அவர் ரூம்ல தங்குறேன். ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குறேன். அவரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறேன். என்கிட்ட காசு கிடையாது. அந்த 7 நாளும் அவரு கூட கார்ல போறேன். அவரு சாப்பாடு வாங்கி கொடுத்ததே நான் சாப்பிடுறேன். அவரு கூட டிராவல் ஆகி 7 நாள் வர்றேன். 7 நாளைக்கு உள்ளாடி நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஃபிளைட் டிக்கெட் மட்டும் எப்படியாவது போட்டுரு, நான் ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போடுறேன். அப்படி இருந்தேன்னா அப்ப எனக்கு குரோ ஆகி 47 லட்சம் ரூபாயில இருந்து குரோ ஆகி 60 லட்சம் ரூபாய் மேல தாண்டிச்சு. அப்ப ஒரு விஷயம் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. கடன் வாங்காம எப்படி ஒரு பிசினஸ நான் ரன் பண்ண வைக்கிறது, இந்த கடத்தை எப்படி அடைக்கிறது. இனி மேலும் மேலும் நான் கடன் வாங்கினா இனி எனக்கு கடன் கூடிக்கிட்டே வரும், நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்பதான் என் பிரெயினுக்கு ஒரு ட்ரிகர் வந்துச்சு. நான் நேர ஹிமாலயா போறேன் ஒரு 3 to 4 days. கொஞ்சம் எனக்கு ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ண உடனே நிறைய விஷயங்கள் பாக்குறேன், யோசிக்கிறேன், நிறைய விஷயங்களை யோசிக்கும் போதான் எனக்கு திங்கிங் வந்துச்சு, ஜீரோ காஸ்ட் திங்கிங். அப்பதான் நான் அந்த வார்த்தையை எழுதுறேன். பணம் இல்லாம எப்படி பணம் பண்றதுன்னு யோசிக்கிறேன் உட்காந்து. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் என்னோட பிசினஸ்ல, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா உடனே ஏன் பிசினஸ்க்குள்ளாடி நீங்க டிராவல் பண்ணாதீங்க. இங்க நிறைய பேர் அப்படி பிரெயின் போயிடும். ஏன் பிசினஸ் இல்ல, உங்க பிசினஸ்ல இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு யோசிங்க. இப்போ அதான் சொன்னல, இது வேற பிசினஸ் சார், ஏன் பிசினஸ் வேற அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா சத்தியமா முன்னேற முடியாது. நான் திரும்பியும் சொல்றேன், உங்க பிசினஸ் வேற, ஏன் பிசினஸ் வேற கிடையாது. எல்லாமே பிசினஸ் தான், எல்லாமே பேசிக் பிசினஸ் தான். அப்ப இந்த தாட் தான் முக்கியம், திங்கிங் ப்ராசஸ் தான் முக்கியம். ஓகே, உங்களை பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுங்க. கடன் வாங்காம நான் எப்படி இந்த விஷயத்த பண்றதுன்னு யோசிப்பேன். இப்ப வரைக்கும் நான் இப்ப அந்த திங்கிங்ல தான் இருப்பேன். செலவு பண்ணாம அதை எப்படி நடத்துறதுன்னு யோசிப்பேன். எப்படி செலவு பண்ணாம எப்படி பண்றது ஒரு விஷயத்த அப்படின்னு யோசிப்பேன். அப்ப நான் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் பண்ணுவேனே தவிர எக்ஸ்பென்ஸுக்கு பண்ண மாட்டேன். நான் படிக்கிறதுக்கு எவ்வளவு லட்சம் ரூபா வேணாலும் கொடுப்பேன். நான் வந்து என்னோட அசெட்டை கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு லட்சம் ரூபா வேணாலும் கொடுப்பேன். ஆனா ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணும்போது எனக்குள்ளாடி நான் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன். என்ன கொஸ்டின் கேட்பேன் தெரியுமா? 3 கொஸ்டின் கேட்பேன். ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின் கேட்டுங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது அவசியமா? எப்படி அவசியமான விஷயம், அவசியமான எக்ஸ்பென்ஸா? இது கண்டிப்பா அவசியமான எக்ஸ்பென்ஸா இல்ல அத்தியாவசியமா? எப்படி இது உண்மையிலே அத்தியாவசியமா, தேவைப்படுதா? தமிழ் தானே இது அத்தியாவசியம்ங்கிறது. அத்தியாவசியமா, புரியுதா? அவசியமானதா, அத்தியாவசியமானா இல்ல அனாவசியம்? இது தேவையில்லாததா, இது தேவையானதா இல்ல தேவையில்லாததா, இல்ல ரொம்ப அவசியமானதா? ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 3க்கான ஆன்சரை கேட்டுட்டு அதை எக்ஸ்பென்ஸா பண்ணுங்க. கடன் வாங்குறதா இருந்தாலும் இதுதான். அவசியமானதா, இது தேவையானதா இல்ல அத்தியாவசியமானதா? ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 கொஸ்டினை கேளுங்க. இது இப்ப எனக்கு அவசியமா?
இல்ல இது எனக்கு அத்தியாவசியமா? இப்ப நிறைய பேருக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப அத்தியாவசியம் ஆக்சுவலா இல்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் என் கையில காசே இல்ல. காசு இல்லைன்னா கண்டிப்பா அத்தியாவசியம் இது. இது தேவையில்லை. அவங்களுக்கு தான் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். யாருக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரியுமா? காசு இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான். கடன் வாங்கியாவது நீங்க பண்ணி ஆகணும். அத்தியாவசியம் இது, அத்தியாவசியம் இது. ஏன்னா ரொம்ப பிரச்சனையில இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை. திரும்பியும் போய் கடன் வாங்க கூடாது. அப்போ இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், அத்தியாவசியமா. அப்போ எது அவசியம், எது அத்தியாவசியம், எது தேவை, இந்த கொஸ்டினை கேளுங்க. இப்போ ஒரு இடத்துக்கு டூர் போறீங்க, இது அவசியமா? நமக்கு இந்த வாட்டி டூர் போகணுமா? இல்ல இது அத்தியாவசியமா? எதுக்கு இந்த டைம் தேவையா? நம்ம ஏற்கனவே கடத்துல இருக்கோம், இப்ப இது தேவையா? இல்ல நமக்கு இப்ப எது தேவை கேட்கலாமா? கொஸ்டின், இந்த 3 கொஸ்டின். ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒரு இன்டீரியர் பண்றீங்க, இது அவசியமா? கேட்கலாமா? இது அவசியமா இந்த இன்டீரியர் எனக்கு? இல்ல இது உண்மையிலே அத்தியாவசியமா? இது மோஸ்ட் நீடடா? இல்ல இது தேவையா இல்ல தேவையில்லையா? ஏன்னா ஒவ்வொரு பணம் உங்க கேஷ் ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணும். ஒரு எம்ப்ளாய் எடுக்கிறீங்க, கேளுங்க இந்த 3 கொஸ்டின். இப்ப தேவையா? ஒரு எக்ஸ்பான்ஷன் போறீங்க, இது அவ்வளவு அத்தியாவசியமா? இல்ல இது அவ்வளவு தேவையா? இல்ல உங்க ஈகோவுக்கு நீங்க தீனி போடுறீங்களா? எப்படி? இல்ல உங்க ஈகோவுக்கு நீங்க தீனி போடுறீங்களா? ஃபீட் பண்றீங்களா? ஈகோ, டோன்ட் ஃபீட் யுவர் ஈகோ. ஈகோக்கு ஃபீட் பண்ணாதீங்க. ஓகே, எஸ். யாருக்கெல்லாம் ஜீரோ காஸ்ட் திங்கிங்ல உங்க பிரெயின் ஏதாவது யோசிச்சிருக்கா? ஜீரோ காஸ்ட் திங்கிங்ல பணம் பண்றதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? எஸ் எஸ். ஜீரோ காஸ்ட் திங்கிங்ல பிரெயின் ஆக்டிவேட் ஆகுதா? ஆக்டிவேட் ஆகட்டும். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு அதான் சொன்னல, கொஞ்சம் கொஞ்சமா இது ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். மேபி சம் பீப்புளுக்கு என்னன்னே டக்குன்னு வராம இருக்கலாம். ஆனா இது ஸ்லோ. ஒரே நாள்ல நம்ம எம்பையரை கட்ட முடியாது. நான் தான் சொன்னேன்ல, ஒரு நாள் நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்டு அடுத்த நாளே எல்லாம் சரியாகாது. இது நீங்க பல நாள் பண்ணி வச்ச வேதனைகள் இருக்கு அந்த பிசினஸ்குள்ளாடி. இதை 1 by 1 தான் நீங்க சரி பண்ண முடியும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இப்போ நிறைய பேர் இங்க நினைச்சிட்டு வரலாம், இப்படி ஒரு பிரிட்ஜ் கிடைக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கு, இங்க ஒரு வெல்த் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு வெல்த் இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த கிளாஸுக்கு வந்த உடனே இந்த ஒரே கிளாஸ்ல நம்ம எல்லாரும் வளர்றதுக்காக நிறைய ஓடிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்காக தான் நான் இதை நான் நேத்தைக்கு அவ்வளவு தூரத்துக்கு இதை என் பிரெயின் திங்க் பண்ணி என்ன பண்ணலாம். ஏன்னா நீங்க சொன்னக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, அப்ப நான் அதை வச்சுதான் சில விஷயங்கள் பண்ணுவேன். அப்போ நான் கொடுக்கறதுக்கு நான் எதிர்பார்ப்பேன். நான் பணத்தை விட எதிர்பார்க்கறது டிசிப்ளின, கன்சிஸ்டன்சிய. யாரெல்லாம் இங்க கன்சிஸ்டன்சியா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களா, தைரியமா இருங்க, நீங்க வின் ஆயிருவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் டோன்ட் வரி, கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு நாள் ஒரு நாள் வராம தயவு செஞ்சு அதை மட்டும் விட்டுறாதீங்க. வாங்க, ஒரு 3 மாசம் முதல்ல டெடிகேட் ஆகும். 3 months டெடிகேட்டடா, என்ன நடந்தாலும் சரி இது எனக்கான டைம். நிறைய பேர் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு விடணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு விடணும்னா அதை ஆட்டோ டிரைவர் கொண்டு விடுவாரு, நம்ம பண்ண வேண்டாம்னு கேட்கிறேன். அதை பண்றதுக்கு தான் பிசினஸ் மேன் நான் ROT உங்களுக்கு அதுக்கு தான் படிச்சு கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு எது ப்ரையாரிட்டியோ அந்த ப்ரையாரிட்டிக்கு மட்டும். இது ஒரு பிரிட்ஜ், உங்களுக்கு குரோத்துக்கான பிரிட்ஜ். இத கொஞ்சம் கொஞ்சமா செங்கல் வச்சு நீங்க கட்டணும். இந்த பிரிட்ஜ செங்கல் வச்சு கட்டணும். ஒவ்வொரு பிரிட்ஜா அள்ளி உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இங்க போட்டுக்கிட்டு தந்துகிட்டே இருப்பேன், செங்கக்கட்டையை போட்டு தந்துட்டே இருப்பேன். மேபி சிலவங்களுக்கு இந்த செங்கக்கட்டை தேவைப்படாதா இருக்கும், சில டாபிக் உங்களுக்கு தேவைப்படாதா இருக்கும். ஆனா இது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இங்க போய் மேபி பில்டு பண்ணும்போது யூஸ் ஆகாம இருக்கும். இப்ப இங்க நிறைய பேருக்கு பிரான்சைசி பத்தி யூஸ் ஆகாதா இருக்கும். ஆனா நாளைக்கு போய் நீங்க இங்க ரீச் ஆகும்போது பிரான்சைசி யூஸ் ஆகும்ல, அப்ப எங்க போய் படிப்பீங்க? புரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு? இப்ப சிலவங்களுக்கு இந்த ஜீரோ காஸ்ட் தேவைப்படாதா இருக்கும். ஆனா நாளைக்கு ஒரு இடத்துல நீங்க இங்க போய் எம்பையரை கெட்டும் போது யூஸ் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க இருந்து நான் ஒவ்வொரு செங்கக்கட்டையா உங்களுக்கு போட்டு தந்துட்டே இருக்கேன். உங்க மைண்டுக்கு என்ன பண்றது, உங்க பிசினஸ்க்கு ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது, உங்க மணியை எப்படி கீப் பண்றது, உங்க மணியை எப்படி மல்டிபிள் பண்றது, எல்லாமே ஒவ்வொரு செங்கக்கட்டையா போட்டுட்டு இருக்கேன். நீங்க தான் இதை எடுத்து கெட்டி கொண்டு போகணும். நான் கெட்டி தரமாட்டேன், நான் செங்கல் மட்டும்தான் உங்களுக்கு போட்டு தருவேன். கெட்டுறது உங்க வேலை. நான் கொத்தனார் வேலை பார்க்க மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. செங்கக்கட்டை மட்டும் போடுறது மட்டும்தான் என் வேலை. பூனை எடுத்து வாயில ஊட்டி தருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வச்சிருப்பேன், சாப்பிட்டுக்குங்க.
என்னால இங்க இதை மட்டும்தான் போட்டு தர முடியும். கெட்ட வேண்டிய பொறுப்பு உங்களோடது. எஸ் ரெடி, நம்ம கெட்டிடலாமா? நம்ம எம்பேருக்காக கெட்டலாமா? ரெடியா இருங்க. அதுவும் நீங்க 1 மணி நேரம் எனக்கு கொடுக்குற ஒவ்வொரு டைம் நான் 1 மினிட் கூட வேஸ்ட் பண்ண கிடையாது. வேஸ்ட் பண்ணிருக்கேன் நாங்க உங்களோட 1 மினிட் நான் என்னைக்காவது வேஸ்ட் பண்ணிருக்கேனா? வேஸ்ட் பண்ண மாட்டேன், வேஸ்டே பண்ண மாட்டேன். அதனால ஃபுல் டெடிகேஷனா கிளாஸ்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு பிளேஸ்ல உட்காருங்க. எப்பவுமே வீட்டுல சொல்லிருங்க, இது எனக்கான டைம், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்களுக்கே ஒரு பீரியடுக்கு அப்புறம் புரிஞ்சிடும் இது எவ்வளவு முக்கியமான கிளாஸ் அப்படிங்கிறது. உங்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் 3 மாசம் மேபி உங்க வீட்டுல கூட திட்டலாம், ஆனா பரவாயில்ல. ஏன்னா நம்ம எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கோன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த பர்பஸ் மாறக்கூடாது. ஓகே, அப்ப 3 மாசம் டெடிகேட் பண்ண ரெடி தானே எல்லாரும்? 3 மந்த்ஸ் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். எஸ், 3 மாசம் நம்ம எல்லாரும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். இங்க யாரும் கைவிட மாட்டோம். சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா காலையில நீங்க பேசுங்க. ஈகோ எல்லாம் பார்க்காதீங்க, புரியுதா உங்களுக்கு? யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, சார் இந்த மாதிரி இருக்கு சார்ன்னு சொல்லுங்க. இங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இருப்பாங்க, ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, புதுசா வந்த பிசினஸ் பீப்புள் இருப்பாங்க, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருப்பாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேளுங்க. ஏன்னா உங்க பிசினஸ்ல பண்ணக்கூடிய இன்னொரு பிசினஸ் பீப்புள் இங்க இருப்பாங்க. ஆல்ரெடி 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்ப விவேகானந்தன் சாருக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருக்கும், சந்தோஷ் சாருக்கு ஒரு விஷயம் தெரியுமா இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அவங்க எல்லாம் ரெடியா இருப்பாங்க கத்து கொடுக்கறதுக்கு. இப்ப புதுசா வந்தவங்க இருப்பீங்க, ஈகோ பாக்காதீங்க. இங்க ஈகோவே வேண்டாம். இங்க நமக்கு என்ன தேவை தெரியுமா? வின்னிங் தான் தேவை. இங்க நம்ம தோக்கலாம், ஆனா பப்ளிக் மத்தியில நம்ம தோக்க கூடாது. இங்க நம்ம அசிங்கப்படலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம குரூப், இது நம்ம ஃபேமிலி. வீட்டுக்குள்ளாடி என்ன வேணாலும் நடக்கலாம். இங்கேயோட முடிஞ்சிடணும் நம்ம பிரச்சனை. வெளியில நம்ம சூப்பரா வாழ போறோம், அவ்வளவுதான். ஓகே, ரெடி? எஸ். அப்போ இந்த பிரிட்ஜ் போறதுக்கான பிரிட்ஜ் தானே ஒவ்வொரு நாளும். இது ஒரு நாள்ல கட்ட முடியுமா? இது ஒரு மேஜிக் பில் கிடையாது. ஒரு நாள் போட்ட உடனே சரியாகுங்கிற ஒரு மேஜிக் பில்லே கிடையாது. ஓகே, எஸ் எஸ். அப்ப 2வது ரூல் நம்பர் என்ன? do not grow your business with debit. இது நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க. இமீடியட்டா உங்க பிரெயின் அக்செப்ட் ஆகாது, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், இதோட இன்டெப்த் நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல. ஒரு எக்ஸாம் சினாரியோ நம்பர் 1. உங்களுக்கு இப்ப 1 கோடி ரூபாய் ரெவென்யூ இருக்கு, ஓகேங்களா? 1 கோடி ரூபாய் ரெவென்யூ இருக்கு. ப்ராஃபிட் 20 லட்சம் ரூபாய், 20% 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு. சாரி, எக்ஸ்பென்ஸ் ரெவென்யூ 1 கோடி ரூபாய், எக்ஸ்பென்ஸ் 80 lakhs rupees. அப்ப எவ்வளவு ரூபா ப்ராஃபிட்? 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். ஓகேங்களா? இது ஒரு சினாரியோ நம்பர் 1. இது கேஷ் பிசினஸ். கேஷ் கொடுக்குறீங்க, கேஷ் பிசினஸ். ஓகே. 1 கோடி ரூபாய் கேஷ் கொடுத்து வாங்குறாங்க. 1 கோடி ரூபாய் 80 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு? 20 லட்சம் ரூபாய். இப்போ அடுத்த சினாரியோ நம்பர் 2. ரெவென்யூ 1 கோடி ரூபாய், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் 80 லட்சம் ரூபாய், ப்ராஃபிட் அதே மாதிரி 20 லட்சம் ரூபாய். அப்ப இங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ராஃபிட் 20 லட்சம் ரூபான்னு நினைக்கிறீங்க. இங்க ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த 80 லட்சம் ரூபாய் எக்ஸ்பென்ஸ் கூட சேர்ந்து உங்களோட 1 கோடி ரூபாய் லோன் இருக்கு. அப்ப எவ்வளவு ரூபாய் எக்ஸ்பென்ஸ் கூடுது? எவ்வளவு கூடுது? இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும் சார். இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும். எவ்வளவு ரூபா கூடுது அப்ராக்சிமேட்லி சொல்லுங்க? 1 கோடி ரூபாய் லோன் எடுத்தீங்கன்னா எவ்வளவு கூடுது? இந்த பிசினஸ் பண்றதுக்காக நீங்க 1 கோடி ரூபாய் எடுத்துட்டீங்க, எவ்வளவு வரும்? 81 lakhs எக்ஸ்பென்ஸ் வரும். 81 lakhs 12% இன்ட்ரெஸ்ட்னா 1 lakh ஆட் ஆகும். 1 lakh ஆட் ஆகுது இல்ல? 1 lakh 1 கோடி ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ இன்னொரு சினாரியோ பாருங்க இதுலயே. இப்போ இந்த கஸ்டமர் உங்களுக்கு இது கேஷா இருந்தா மட்டும் இதுவே கிரெடிட்டா இருக்கு, புரியுதா உங்களுக்கு? கிரெடிட்டா இருக்கு. கஸ்டமர் என்ன பண்றான்? இந்த 1 கோடி ரூபாய உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் தான் தந்திருக்கான், 70 லட்சம் ரூபாய் தரல, கிரெடிட்ல போட்டிருக்கான், 90 நாள் கழிச்சு தான் தருவான். இப்போ உங்க எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு வருது? இன்னும் 3 லட்சம் ஆட் ஆகும்.
இப்படி ஆட் ஆயிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த 70 லட்சம் ரூபாய், இன்னொரு விஷயம், உங்க கேஷ் ஃப்ளோ எவ்வளவு அடி வாங்குறீங்க? இப்போ உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கேஷ் தேவைப்படுது? 70 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இல்ல? அந்த கடத்தை இந்த எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணணும்னா 70 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ண தேவைப்படுது. முடியாது, பிசினஸ் ரன் பண்ண முடியாது. எஸ், 70 lakhs rupees அந்த பணத்தை போடுறதுக்கு நம்ம கையில இருந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. கடன் வாங்குறீங்க, கரெக்டா? இதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணல இது வரைக்கும், அப்படித்தானா? கடன் வாங்குறீங்க, அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு குறையுதுன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க கண்ணால் அசம்ஷன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் இல்ல அது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1 கோடி ரூபாய் வித்தா எனக்கு 80 லட்சம் ரூபாய் வித்தா 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டா? உண்மையிலே இதுல ஹிடன் நிறைய இருக்கு, நான் வரல ஏன்னா அது வலிக்கும். பட் இப்போதைக்கு இது சின்னதா தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக. இதுக்கு ஹிடனா ஏகப்பட்ட விஷயம் உள்ள இருக்கு, இனி இருக்கு. இதை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நஷ்டம்னு காட்டுறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீங்க 1 கோடி ரூபாய் கடத்துல ஒரு பிசினஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இதே சினாரியானா நீங்க லாஸ்ட்ல பிசினஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்ப வேண்டாம், ஏன்னா இப்ப சொன்னா அது உங்களுக்கு அத கரெக்டான டைம்ல சொன்னாதான் கரெக்டா புரியும். அது கேஷ் ஃப்ளோங்கிற ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்றோம்? 70 லட்சம் ரூபாய் நமக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வருது. 70 லட்சம் ரூபாய் நம்ம தூக்கி போட வேண்டியது இருக்கு இந்த இடத்துல. திரும்ப கடன் வாங்குறதுனால என்ன பண்றான்? அவனுக்கு ஸ்டாக் சப்ளை பண்றதுக்காக இந்த 70 லட்சம் ரூபாய். இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அவன் 3 மாசம் கழிச்சுதான் தர்றான்னா அடுத்த மாசம் இதே மாதிரி 1 கோடி ரூபாய் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்த மாசம் என்ன பண்ணணும்? புரியுதா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு? அப்ப கேஷ் எங்க போகுதுன்னு புரியுதா உங்களுக்கு? கேஷ் எங்க போகுதுன்னு புரியுதா? இதை உங்க பிசினஸுக்கு ரிலேட் பண்ணிக்கங்க. நான் 1 கோடி ரூபான்னு போட்டா உங்க பிசினஸ்க்கு நீங்க ரிலேட் பண்ணிக்கங்க. அப்ப இதுதான் இந்த கடத்தோட பிரச்சனை சினாரியோ. இது இன்னும் டெப்தா இருக்கு. பட் இருந்தாலும் கடன் கொடுக்கறனால வரக்கூடிய ஒரு சுமால் தாட் ப்ராசஸுக்காக இது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சின்னதா முதல்ல ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அதனாலதான் சொன்னேன், கடன் வாங்கி இந்த பிசினஸ பண்ணாதீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சினாரியோ நம்பர் 3, இதுதான் அல்டிமேட். புரியுதா உங்களுக்கு? சினாரியோ நம்பர் 3, சினாரியோ நம்பர் 4 இருக்கு, 3 இருக்கு. சினாரியோ நம்பர் 3, இதே 1 கோடி ரூபாய் ரெவென்யூ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லூலு மால் மாதிரி இருக்க ஒரு மெகா மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா? இவங்க பண்ணக்கூடிய பிசினஸ் பேட்டர்ன். அவங்க என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த லூலு மால் மாதிரி பெரிய மால் கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட், இந்த பிக் பசார் மாதிரி உள்ள சூப்பர் மார்க்கெட், பிக் பசார்ல வேற என்ன இருக்கு? ரிலையன்ஸ் மாதிரி உள்ள சூப்பர் மார்க்கெட். அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? டிமார்ட் இருக்கு. எஸ், டிமார்ட் என்ன பண்றாங்க தெரியுமா? அது அவங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு வாங்கி, அவங்க ஆக்சுவலா ப்ராடக்ட்ல சம்பாதிக்கல, அது உங்களுக்கு தெரியல. அவங்க நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? ப்ராடக்ட்ல சம்பாதிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இல்ல அவங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க எக் ஓகே, நீங்க போய் முட்டை வாங்குறீங்க ஒரு கடையில, முட்டையில மட்டும் நான் சொல்றேன், டிமார்ட்டோட முட்டையோட பிசினஸ் மட்டும் சொல்றேன். எக் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம எக் வாங்குறதா இருந்தா ஒரு மாசம் எவ்வளவு வாங்குவோம்? 1000 வாங்குவோம், அப்படிதானா? எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவோம்? 10 ரூபாய்க்கு வாங்குவோம்னு வச்சுக்கோங்க. அவனோட பர்ச்சேஸ் ரேட் எவ்வளவு? 10 ரூபாய் இல்ல? அவனோட பர்ச்சேஸ் ரேட் 10 ரூபாய். இது உங்க எக்ஸாம்பிள் எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், இது ஒரு சினாரியோ. இதுவே டிமார்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா 10 லட்சம் பிசினஸ், 10 லட்சம் முட்டை வாங்குவான். எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவான் தெரியுமா? அவன் அடிச்சு பேசி வாங்கி எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவான் தெரியுமா? நெகோசியேட் பண்ணி. இதுக்குன்னு ஒரு டீம் இருப்பான். அவன் முட்டை விற்கிறவன் எனக்கு இங்க வித்தா மட்டும், டிமார்ட்ல இருந்தா மட்டும் போதும், எனக்கு மத்த இடத்துல போய் நான் வித்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? அவன் போய் கொடுப்பான். எவ்வளவு ரூபாய்க்கு கொடுப்பான் தெரியுமா? 2 ரூபாய்க்கு கொடுப்பான். 2 ரூபாய்க்கு கொடுப்பான். நஷ்டமானாலும் கொடுப்பான். 2 ரூபாயோ 3 ரூபாயோ கொடுப்பான்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள். பல்க் பர்ச்சேஸ் கொடுப்பான். ரேட் அடிச்சு பேசி நெகோசியேட் பண்ணி என்ன வாங்குவான்? 2 ரூபாய்க்கு வாங்குவான். ஓகே, 2 ரூபாய்க்கு வாங்குறான். இதுல கஸ்டமருக்கு கொடுக்கறதுல எல்லாம் ப்ராஃபிட். நல்லா புரிஞ்சுக்கீங்க, நீங்க அது நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடையாது. விளையாட்டு கேமே வேற. டிமார்ட் பண்ணக்கூடிய கேம் என்ன நான் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட்? கவனமா கேளுங்க. அவன் 10 லட்சம் ரூபாய் வாங்கினால அவனுக்கு, அதனாலதான் சின்ன சின்ன கடைகள்லாம் அடி வாங்குது. புரியுதா உங்களுக்கு? அப்ப கஸ்டமர் என்ன பண்றாங்க?
இங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவன் என்ன பண்றான், 4 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் இவன் கிட்ட போவாங்க. ஓகே, இவன் என்ன பண்றான் அப்படின்னா 120 நாள் கிரெடிட் வாங்குவான் அவன்கிட்ட, பர்ச்சேசர்கிட்ட. இப்போ யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் இன்டு 2 ரூபாய் எவ்வளவு வருது? 20 லட்சம் ரூபாய். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 20 லட்சம் ரூபாய் இன்டு 120 நாள்னா எவ்வளவு வருது? 20 லட்சம் ரூபாய் இன்டு 4 மாசமா? 4 மாசம் எவ்வளவு வருது? 4 மாசம் 80 லட்சம் ரூபாய். என்ன ஆகுது? இவனோட பணம் இவன் கிட்ட இருக்கு. 80 lakhs rupees அவனோட பணம். கஸ்டமர் என்ன பண்றான்? கேஷ் கொடுத்து வாங்குறான். புரியுதா உங்களுக்கு? கேஷ் உள்ளாடி வந்துருது. ஆனா கிரெடிட் இவன் 120 நாள் கழிச்சுதான் உள்ள கொடுக்குறான். 180 நாள் அவன் 180 நாள் கழிச்சுதான் கொடுப்பான், 200 நாள் கழிச்சுதான் கொடுப்பான் அவன். அதுதான் அவனோட பிசினஸ். புரியுதா உங்களுக்கு? இவன் இந்த 1 கோடி ரூபாய் பிசினஸ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 கோடி ரூபாய் என்ன பண்ணுவான்? இந்த 1 கோடி ரூபாய் முதலீடே இல்லாம என்ன பண்ணுவான்? இதை இன்வெஸ்ட் பண்ணுவான் வேற இடத்துல. அண்டர்ஸ்டாண்ட்? எத்தனை வாட்டி ரொட்டீன் பண்ணுவான் அந்த பணத்தை? 3 மாசம் ரொட்டீன் பண்ணுவான். உங்களுக்கு வேர்ல்டு பேங்க் கடன் கொடுக்குது, பேங்குக்காரன் கடன் தரான்ல, எப்படி தரான்? இப்படிதான் தர்றான். புரியுதா உங்களுக்கு? ஸ்டார்ட் அப்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்களே, எப்படி பண்றாங்க? இப்படிதான் பண்றாங்க. இந்த 1 கோடி ரூபாவை எடுத்து, இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு சொல்றேன், அவனுக்கு 10 லட்சம் இல்ல, அவனுக்கு 1 கோடி ரூபாய் முட்டை போகுது. ஆக்சுவலா பார்த்தா அவனோட ஒரு மாச சேல்ஸ் 1 கோடி முட்டை. இப்ப இதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் வருது 50%. ஓகே, அது வேற. அது அவனோட எக்ஸ்பென்ஸ், ஆப்ரேட்டிங் காஸ்ட் எல்லாத்துக்கும் அவன் பாத்துக்குவான். புரியுதா உங்களுக்கு? அது பிசினஸே கிடையாது. அதுல இருந்து அவன் லாபம் சம்பாதிக்கல சொல்ல போனா. ஏன்னா அவனுக்கு அங்க ஏன்னா அங்க ஒரு செட்டப் பண்றதுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குல்ல, அந்த காஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போயிடும். ஆக்சுவலா அது கிடையாது ப்ராஃபிட். இந்த பணத்தை வெளியே எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவான் இதுல. அப்ப என்ன பண்றான்? உங்க பணத்தையே வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி மல்டிபிள் பண்றான். இன்னைக்கு வரைக்கும் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? தட்ஸ் த கேஷோட பவர். என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க? டிமார்ட்டுக்குள்ளாடி நான் என் ஸ்டாக்க வைக்கிறேன், பெருமை. எதுக்கு? ஈகோ. நான் இங்க கொண்டு ஸ்டாக்க வச்சுட்டேன், அவன் அடிச்சு எதுக்கு வச்சு எதுக்கு அவன் 120 நாள் கழிச்சு கடனா அவன் எவ்வளவு பெரிய கடன்காரன் ஆவான்னு கூட புரியல. புரியுதா உங்களுக்கு? ஈகோனால நீங்க எவ்வளவு இடத்துல இப்படி வச்சிருக்கீங்க தெரியுமா? எவ்வளவு அவன்கிட்ட நான் ஸ்டாக் வச்சுக்கிட்டேன். தேவையில்லை. அவன்கிட்ட நீங்க ஏன் வைக்கணும்? தேவையில்லை. அப்ப முக்கியம் புரிஞ்சுக்கங்க, கேஷ வச்சு எப்படி பிளே பண்ணலாம். இன்னைக்கு நீங்க பாக்குற சூப்பர் மார்க்கெட், இன்னைக்கு நீங்க பாக்குற மால், இதெல்லாம் வேற பிசினஸ். இது வேற பிசினஸ். உங்களுக்கு தெரியாது, அந்த பிசினஸோட சைக்கிள் என்னன்னு தெரியாது. படிக்கலாம். ஓகே, கேஷ வச்சு கேஷ் பண்றது. பாருங்க, இங்க எங்கேயாவது ஒரு ஆக்சுவலா அவனோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் அவனுக்கே தெரியும், அவனுக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு. ஏன்னா அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் மில்லியன்ல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதோட இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அமௌண்டா இருக்கும். அதுல இருந்து அவன் ப்ராஃபிட் பண்ண முடியாது. உண்மையை சொல்ல போனா டிமார்ட் அவனோட ப்ராஃபிட் அதுல இருந்து அவனால எடுக்க முடியாது. அது அவனுக்கே தெரியும். செல்லராய் சார் யோசிக்கிறாரு, தெரியாம போச்சே இல்ல, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்ல. நம்ம எவ்வளவு உழைப்ப கொடுத்துட்டு இருக்கீங்க பாருங்க. உங்க உழைப்ப பேங்குக்கு இந்த மாதிரி எவ்வளவு உழைப்ப சுரண்டப்படுதுன்னு யோசிங்க. புரியுதா உங்களுக்கு? யோசிச்சுக்கீங்க. இது இல்ல பிசினஸ். நீங்க பாக்குறது இல்ல பிசினஸ். பிசினஸ்க்கு உள்ளாடி வேற பிசினஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இங்க நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான் கூட போட்டி போகணும்னா அவனை வித் ரெவென்யூல நீங்க போட்டி போடக்கூடாது. திங்கிங். அப்ப நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன பண்ணணும் இருக்கு. ஓகே, அதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கு. அப்ப ஒரே ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கீங்க, கடன் வாங்கி நீங்க பிசினஸ க்ரோ பண்ணீங்கன்னா எங்க முதல்ல அடி வாங்கும்? உங்களோட கேஷ்ல தான் அடி வாங்கும். ஏன்னா இப்ப அந்த கடன் வாங்கலன்னா என்ன ஆயிருக்கு? 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்திருக்கும் இல்ல. கடன் வாங்கலன்னா 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். இப்ப கடன் வாங்கினால என்ன ஆச்சு? இந்த கேஷ் இப்ப தெரியுதா கொஞ்சம் கொஞ்சமா கேஷ் எங்க போச்சுதுன்னு? இனி நிறைய இருக்கு, பட் எங்க போச்சுதுன்னு தெரியுதா? கடன் ஓடிக்கு போயிருக்கும். அந்த ஓடி குட்டி போட்டு அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிருக்கும். அதை 3 மாசம் நீங்க கிரெடிட் கொடுக்குறீங்களா கஸ்டமர் கையில போயிருக்கும்.
அதோட இன்வென்ட்ரி கையில போயிருக்கும். இந்த கடன் வாங்குறதுனால என்ன ஆகுது? இன்வென்ட்ரி கூடுதா, கிரெடிட் கூடுதா, எல்லாம் கூடி அங்க போய் லாக் ஆகி நிற்கும். ஸோ டெபிட் கில் யுவர் பிசினஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசிங்க, என்ன பண்ணலாம் ஜீரோ காஸ்டிங். எஸ், ரூல் நம்பர் 3. ஓகே, ரூல் நம்பர் 3. எப்பவுமே ரீட் யுவர் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட். எப்படி? ரீட் யுவர் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இதை யாரும் பண்றது கிடையாது. சிட் வித் யுவர் அக்கௌண்டன்ட். எப்பவுமே ஒரு விஷயம், இந்த இயர் ரெண்டு கிடைச்ச உடனே P&L ஒண்ணு கிடைக்கும். அதை யாராவது எடுத்து பார்த்திருக்கீங்களா? பேலன்ஸ் ஷீட்னு விடுங்க. ஏன்னா இந்த நம்பரை பார்த்தாலே நமக்கு இந்த மேஜிக் நம்பர் மாதிரி கிறுக்கிறுன்னு இருக்கும். ஏன்னா அது பிடிக்காது நமக்கு. இன்னொன்னு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க இருக்கிற யாருக்குமே அவங்களோட லோனை கடத்தை எழுதுறதுக்கு பயம். எழுதுங்க பாப்போம். இன்னைக்கு உங்களோட கடன் எழுதுங்க பாப்போம். எனக்கு இந்த கடன் 1, இந்த கடன் 2, இந்த கடன் 3, யாருக்கெல்லாம் நான் கடன் கொடுக்கணும் எழுதுங்க பாப்போம். எழுத மாட்டீங்க. ஏன் தெரியுமா? பயம். உண்மைதானே? அதை திங்க் பண்ணாலே பயம். உங்களுக்கு எவ்வளவு வரணும் எழுதுங்க பாப்போம். 2 விஷயம் எழுதுங்க. நீங்க எவ்வளவு கொடுக்கணும், உங்களோட கிரெடிட் எவ்வளவு, உங்களோட டெபிட் எவ்வளவு. எழுதுங்க பாப்பா. இன்னைக்கு உங்களோட கிரெடிட் எவ்வளவு, உங்களோட டெபிட் எவ்வளவு, உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு, நீங்க கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு, கடன் வாங்கியிருப்பீங்களா எவ்வளவு கடன், கார் கடன் எல்லாமே எழுதுங்க. வீட்டு கடன் எல்லாம் கடன் தான். லாஸ்ட் மந்த் மொபைல் ஆல்சோ இஎம்ஐல வாங்கினது இருக்குல்ல, அதையும் எழுதுங்க. அதை விட்டுறாதீங்க. எல்லாம் சேர்த்து கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா எது கூடுதலா இருக்குன்னு பாருங்க.